மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி ஒரு மதத்தை இழிவுபடுத்துறதை ஏத்துக்கிறாரு. இன்னொரு மதத்தை சார்ந்த இஸ்லாத்தை சார்ந்த ஒரு நபர் இந்து மதத்தை சார்ந்த நபரை மிரட்டுறாரு. அவருடைய தன்னுடைய மதத்தை இழிவுபடுத்தியதற்கு கண்டனம் தெரிவித்ததற்காக நீங்கள் ஏன் இழிவு போகக்கூடாது? பெண்களுக்கு ஏன் நீங்க உரிமை கொடுக்க மாட்டேங்குது? உரிமை கிடையாது. ஈவேரா ஒரு தரங்கட்ட பெண் உரிமையை தான் ஈவேரா விரும்பினார். இதுல அவங்களுக்குலாம் ட்ரெஸ்ல சுதந்திரம் கிடையாதா? இதுக்கு இங்கெல்லாம் போய் பெண் உரிமை பேச மாட்டேங்கிறீங்க. ஒரே மசூதிக்குள்ள ஆணும் பெண்ணும் உட்கார்ந்து தொழுக முடியாது. பெண்களுக்கு தொழுகைக்கு சரி தனியா மசூதி உண்டு. அதுவும் மிக சொற்பமான அளவுல உண்டு. கிறிஸ்தவ மதத்துல பைபிள்ல பக்கம் பக்கமா எழுதி வச்சிருக்கு பெண்களுடைய நிலைப்பாடு என்னன்ட்டு. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் MC ராவணன். நம்மளுடைய வீடியோ முதல் முறையா பாக்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பெல் பட்டன் அமைக்கிறீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட்ல வந்து தெரிவிங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு காலையிலே நியூஸ்ல தலைவர் தொல் திருமாவளவன், விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. இசைவாணி அப்படின்ற பொண்ணு, மார்கழி மக்கள் இசைன்ற கச்சேரியில இசைவாணின்ற பொண்ணு சபரிமலை 18ஆம் படி ஐயப்பனை இழிவுபடுத்துற மாதிரியான ஒரு பாடல் படிச்சது. அந்த பாடல் கடந்த ஒரு வாரமா சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் அந்த பாடலை இந்த வீடியோல ஆட் பண்ண விரும்பல. ஏன்னா நம்ம மூலியமாவும் அந்த பாடல் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் அந்த பாடலை இதுல ஆட் பண்ண விரும்பல. ரெண்டாவது, நான் ஏன் அந்த பொண்ணுக்கு எதிராக வீடியோ போடலன்னா, நம்மள மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ் இந்த மாதிரி ஆளுங்களை வீடியோவை கட் பண்ணி அதை நம்மளுடைய சேனல்ல போட்டு அவங்கள நம்ம பிரபலப்படுத்திடக்கூடாது. இவங்கள மாதிரி ஆட்களை இக்னோர் பண்ணிவிட்டு போறது நல்லது. ஏன்னா இவங்க ஒரு மதத்தை இழிவுபடுத்துறத மட்டுமே தன்னுடைய இலக்கா வச்சுட்டு பயணம் பண்ணக்கூடிய நபர்கள். இன்னைக்கு அந்த வீடியோ போட வேண்டிய கட்டாயம். ஏன்னா விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் போன்ற நபர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. இந்த நபர் ஒரு மதத்தை சார்ந்த நபர் இன்னொரு மதத்தை இழிவுபடுத்தும் பொழுது இதற்கு எதிர்ப்பு தான் தெரிவிக்கணுமே தவிர எந்த சூழ்நிலையிலும் இதற்கு ஆதரவு தெரிவிக்க கூடாது. ஆனா இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, கடந்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தேனியை சேர்ந்த ஒரு யூடியூபர், அவர் வணக்கம்டா மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல வீடியோ ஸ்டார்ட் பண்றவரு, தேனியை சேர்ந்த அந்த யூடியூபர் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர், விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த நபர்களும் தொப்பி பாய்ஸ், அதாவது இஸ்லாமிய சேர்ந்த ஒரு நபர் அதுல நிக்கிறாரு, தலையில தொப்பி வச்சிருக்கிறாரு. அவரும் சேர்ந்து அவரை அடிச்சு அவரை மிரட்டுறாங்க. அந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வந்திருக்கு. நான் அந்த வீடியோவை இதுல ஆட் பண்றேன், நம்ம வீடியோ கிளிப்ல ஆட் பண்றோம், பாருங்க. பாரு, அடி வாங்க போக மாட்டாரா? நீ பாலகுக்கு நீ அடி வாங்க போக மாட்டேன். வீடியோ போடுற அளவுக்கு பெரிய ஆளாக அடிச்சு மிரட்டுறாங்க. வீடியோ போடுற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு, யார் என்ன பேசினா உனக்கு என்னடா, உன்னை கைய கால ஒடிச்சு விட்டாதான் நீ அமைதியா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றான்னா, ஒரு முஸ்லீம் ஒரு ஹிந்துவை பார்த்து சொல்றாரு. எதுக்காகனா, ஹிந்து மதத்தை சார்ந்த ஐயப்ப சாமியை இழிவுபடுத்துறதுக்கு கண்டனம் தெரிவித்ததுக்காக அந்த நபர் இப்படி மிரட்டப்படுறார். அப்ப இதெல்லாம் இந்த தமிழ்நாடு எந்த மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளிக்கிட்டு இருக்கு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி ஒரு மதத்தை இழிவுபடுத்துறதை ஏத்துக்கிறாரு. இன்னொரு மதத்தை சார்ந்த இஸ்லாத்தை சார்ந்த ஒரு நபர் இந்து மதத்தை சார்ந்த நபரை மிரட்டுறாரு. அவருடைய தன்னுடைய மதத்தை இழிவுபடுத்தியதற்கு கண்டனம் தெரிவித்ததற்காக நீ வீடியோ போடக்கூடாது, நீ இசைவாணிக்கு எதிர்ப்பா எப்படி வீடியோ போடலாம், உன்னை கைய கால ஒடிப்ப அப்படின்னு சொல்லி மிரட்டாரு. அப்ப இது இந்த மாநிலத்தை எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிக்கிட்டு இருக்கு அப்படின்றத நாம இங்க பார்க்க வேண்டியிருக்கு. அந்த இசைவாணின்ற பொண்ணு அந்த பாடல் மூலியமா அவங்க விரும்புறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையான அவங்களுடைய நோக்கம் அது கிடையாது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஏன் கோயிலுக்குள்ள போகக்கூடாது, பெண்கள் ஏன் கோயிலுக்குள்ள போகக்கூடாது, பெண்களுக்கு ஏன் நீங்க உரிமை கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசுறாங்க. உண்மையிலே இந்து தர்மம் பெண்களுக்கு உரிமை கொடுக்கலையா, இல்ல மற்ற மார்க்கங்கள் உரிமை கொடுக்கலையா அப்படின்றத நம்ம இங்க டிபேட் பண்ணி பார்த்துடலாம். சின்ன சின்ன விஷயங்கள் மூலியமாவே அதுக்கு நம்ம ஒரு விளக்கம் கொடுத்துடலாம். சரியா? ஐயப்பன் கோவில், இந்த உலகத்துல எந்த ஐயப்பன் கோயிலுக்கும் பெண்கள் போறதுக்கு தடை இல்லை. அதே மாதிரி சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்குள்ளேயும் பெண்கள் போறதுக்கு தடை இல்லை. குறிப்பிட்ட ஏஜுக்கு உட்பட்ட பெண்கள் மட்டும்தான் அங்க போகக்கூடாது அப்படின்றது தடை. இதுவும் அங்க உள்ள பக்திக்கு பங்கம் வரும் அப்படின்றதுக்காக இல்லை. பக்திக்கு பங்கம் வரும்ன்ற சூழ்நிலைக்காகவே நம்ம முன்னோர்கள் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு தரம் குறைஞ்ச சிந்தனையில நம்மளுடைய முன்னோர்கள் எப்போதுமே போக மாட்டாங்க. அவங்க ஒரு செயலை செஞ்சிருக்காங்கன்னா கண்டிப்பா அதற்கு பின்னாடி ஏதோ ஒரு அறிவியல் பின்னணி இருக்கும் அப்படின்றதுதான் முழுமையான நீங்க ஐயப்பன் கோயிலுக்கு ஏன் பெண்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவத்துறை சார்ந்த ஒரு நபர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதை நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு விளக்கம் கிடைச்சிடும். அவங்களுக்கு அவ்வளவு உயரத்துல சில காலகட்டங்கள் விரதத்தை மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பெண்களினுடைய உடல்நிலை சில விஷயங்களுக்கு ஒத்துழைக்காது. அப்ப அவ்வளவு உயரத்துல ஏறும் பொழுது அவங்களுடைய கர்ப்பப்பை பாதிப்பு வரலாம்.
அவங்களுடைய கற்பப்பை சில காலங்களில் இலகுவா இருக்கும், அதுல பாதிப்பு வரலாம், பின்னாடி குழந்தை பக்கத்துல பிரச்சனை வரலாம் அப்படின்னு சயின்டிபிக்காவே அது நிரூபிக்கப்பட்டது. அதனாலதான் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்குள்ள மட்டுமே போறதுக்கான அனுமதி இல்லையே தவிர மற்ற கோயில்களுக்கு போறதுக்கு எந்த அனுமதியும் கிடையாது. சபரிமலையில இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல குழந்தை ஐயப்பன் கோவில் இருக்கு, அது ஒரு குளத்துக்குள்ளதான் இருக்கு. அந்த கோயிலுக்குள்ள யார் வேணாலும் போகலாம். அச்சன் கோவில், ஆரியங்காடு, இந்த கோவிலுக்கு அச்சன் கோயிலா இருக்கட்டும், ஆரியங்காடு ஐயப்பன் கோயிலா இருக்கட்டும், இந்த கோவில்கள்லாம் வந்து திருமணம் வேண்டி பெண்கள் அங்க போய் பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஏன்னா இங்க இருக்கிற ஐயப்பன் வந்து திருமண கோலத்துல இருப்பார். இதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சது. இந்த சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்குள்ள மட்டும்தான் அனுமதி இல்லை. அதனால அந்த அந்த ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு நீங்க அந்த ஐயப்பனை இழிவுபடுத்துற மாதிரியான பாடல்களை வெளியிடுறது, இந்து மத மக்களினுடைய அந்த பெரும்பான்மை பக்தர்களுடைய மனது காயப்படுற மாதிரி பாடல் போடுறது, அதை பேசுறது, ஐயப்பனுடைய பிறப்பை விமர்சனம் பண்றது, இதெல்லாம் ரொம்ப தரம் குறைஞ்ச கீழ்த்தரமான ஒரு சிந்தனை. இது ஒரு நல்ல சிந்தனையாளி இதெல்லாம் பேச மாட்டான். ஒரு உயர்ந்த சிந்தனை கொண்டவன் இந்த மாதிரி நடந்துக்கிட மாட்டான். இது ரொம்ப மோசமான ஒரு செயல். அடுத்தால நீங்க பாத்தீங்கன்னா பெண் உரிமை அப்படின்றது ஈவேரா பேசுறதுக்கு பேரு பெண் உரிமை கிடையாது. ஈவேரா வந்து ஒரு தரங்கட்ட பெண் உரிமையை தான் ஈவேரா விரும்பினார். கவர்ச்சிகரமான ட்ரெஸ், அதாவது குட்டப்பாவடை போடுறது, கிராப் வெட்டுறது, ஸ்லீவ்லெஸ் போடுறது, டி ஷர்ட் போட்டுக்கிறது, இந்த மாதிரி ஆடைகள்லையும் பெண்களுடைய உடம்ப கவர்ச்சியா காட்டுறதுலையும் தான் ஈவேரா பெண் உரிமை பேசினாரு. மனதளவுல ஈவேரா பேசியது பெண் உரிமை கிடையாது. உண்மையான பெண் உரிமை பேசினது யாருன்னா முண்டாசு கவி பாரதி பேசினதுதான் உண்மையான பெண் உரிமை. நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, துணிந்த செயல், இதுதான் பெண் உரிமையை தவிர கற்பப்பையை எடுத்துக்க, கிராப் வெட்டிக்க, குட்டப்பாவோட போட்டுக்க, செக்ஸியா ட்ரெஸ் பண்ணிட்டு ரோட்ல வந்து உன்னை எவனாவது தவறா பேசினா அவனுடைய பார்வையில தப்பு இருக்குன்னு விமர்சனம் பண்ணு இப்படின்னு சொல்றதுக்கு பேரு பெண் உரிமை கிடையாது. இதுக்கு பேரு ஐயோக்கியத்தனம். அவனுடைய கண்ணுடைய காம பசிக்கு இறப்பட்டுக்கிறதுக்கான முயற்சி தான் அந்த மாதிரியான செயல். நான் தாடிக்காரன் பேச்சுன்னு சொல்ற, உண்மையிலே ஒருவேளை அந்த கேடி உயிரோட இருந்தான்னா உன்னை பேத்தியா ஏத்துக்கிட்டு இருக்க மாட்டான், பொண்டாட்டி ஆக்கி உன்னை கட்டிலுக்கு கூப்பிட்டுப்பான். ஏன்னா அவன் வளர்த்த மகளை கல்யாணம் முடிச்சு கட்டில காமசுகம் கண்டவன், ரொம்ப மோசமானவன் ஈவேரா ராமசாமி நாயக்கன். அவனை வச்சுக்கிட்டு அவனை வந்து பின்பற்ற ஒரு நபர் இந்த மண்ணுக்கு தேவையற்ற ஒரு நபர், மோசமான நபராக தான் இருக்க முடியும். இந்த ஈவேராவை பின்பற்றக்கூடிய நபர்கள் இந்த மண்ணுடைய கலாச்சாரத்தை சீரழிக்கிறது தான் உங்களுடைய முதன்மை நோக்கமா இருக்கும். உண்மையிலே இந்து தர்மம் பெண்களை எந்த இடத்துல உயர்த்தி வச்சிருக்கு அப்படின்றது தெரியுமா? பெண்களை தெய்வமாக வழிபடக்கூடிய ஒரே தர்மம் இந்து தர்மம் மட்டும்தான். இந்த கிறிஸ்தவத்திலாம் இடையில இப்போ ஒரு 16ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான், 18ஆம் நூற்றாண்டு காலகட்டங்கள்ல தான் மேரி வழிபாடுலாம். அதுக்கு முன்னாடி எல்லாம் மேரி வழிபாடே கிடையாது. அங்க சிலுவையில அடிச்சு தொங்க விட்ட ஜீசஸ் தான் 3 ஆணில அடிபட்டு செத்து போனார, அவரை தான் வழிபட்டுட்டு இருந்தாங்க. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாத்தை நம்ம சொல்ல வேண்டியதில்லை. இஸ்லாத்திலையும் பெண்களுடைய நிலை இன்னைக்கும் முக்காடு போட்டு தான் வெளியே வரக்கூடிய சூழ்நிலை. பரதா இல்லாம பெண்கள் வெளியில வரக்கூடாது. இஸ்லாத்தினுடைய ஆப்கானிஸ்தான் சைட்ல எல்லாம் போய் பாருங்க, குர்ஆனுடைய சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கு. அங்கெல்லாம் பரதா இல்லாம பெண்கள் வெளியில வரக்கூடாது. ஏன் இப்போ ஒரு கடந்த சில 2 வருடங்களுக்கு முன்னாடி கர்நாடகாவில பரதா போட்டே ஆகணுன்ற சண்டை போட்டு வெளியில வரலையா? இதெல்லாம் பெண் உரிமை. இதெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ்ல சுதந்திரம் கிடையாதா? இங்கெல்லாம் போய் பெண் உரிமை பேச மாட்டேங்கிறீங்க. ஒரே மசூதிக்குள்ள ஆணும் பெண்ணும் உட்கார்ந்து தொழுக முடியாது. பெண்களுக்கு தொழுகைக்கு தனியா மசூதி உண்டு, அதுவும் மிக சொற்பமான அளவுல தான் உண்டு. காயல்பட்டினத்துல கிட்டத்தட்ட பக்கத்துல இருக்கிற காயல்பட்டினத்துல 60 மசூதி இருக்கு. இதுல எத்தனை மசூதிகளை ஆணும் பெண்ணும் ஒன்னா போய் தொழுகிறாங்க? அதை பத்திலாம் ஒரு வீடியோ போடுங்களா, அதை பத்தின ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். உங்க விழிப்புணர்வு, உங்க புரட்சி எல்லாம் இந்து மதத்துல மட்டுமே இருக்க என்ன காரணம்? அதுவும் நீங்க ஒரு கிறிஸ்தவ பின்னணியா கொண்டவங்க. கிறிஸ்தவ மதத்துல பைபிள்ல பக்கமா எழுதி வச்சிருக்கு பெண்களுடைய நிலைப்பாடு என்னன்ட்டு. அடிமை பெண்கள் எப்படி இருக்கணும், ஏலம் விடப்பட்ட பெண்கள் எப்படி இருக்கணும், ஏலம் எடுக்கப்பட்ட பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத பக்கமா எழுதி, செக்ஸ் ஸ்டோரியாவே எழுதி வச்சிருக்காங்க. அதை பத்தி பேசுங்க, விமர்சனம் பண்ணுங்க. அதெல்லாம் உங்களுடைய தர்மத்துல இருக்கிற பிரச்சனையை முதல்ல வெளியில கொண்டு வாங்க. அதுதான் உங்களுக்கு ஒழுக்கமானது. இசைவாணி போன்ற நபர்களுக்கு, உங்களுக்கு பின்னாடி இருந்த இயக்கக்கூடிய ரஞ்சிதா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அரசியல் அமைப்புகளா இருக்கட்டும், இது அத்தனையுமே கிறிஸ்தவ மதத்தை பின்னணியா கொண்டது. அது இந்த மக்களுக்கு தெரியும். இந்த மக்களுக்கு கண்டிப்பா தெரியப்படுத்தணும். அப்படி தெரிஞ்சாதான் உங்களுடைய உண்மை முகத்திரை கிளியும். பணத்துக்காக நீங்க எதையும் செய்யக்கூடிய நபர்கள், உங்களுடைய சுய கௌரவம், சுய மானத்தையும் விட்டு கொடுக்கக்கூடிய நபர்கள் நீங்க. உங்களுக்கு ஒரு அரசியல் தலைவர் ஆதரவு தெரிவிக்கிறாருன்னா அவர் எந்த அளவுக்கு சீப்பான ஒரு ஆளா இருப்பாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியதான், மக்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியதான். தயவு செய்து மக்கள் முதல்ல விழிப்புணர்வு அடைங்க. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுட்டு போறது மட்டுமே தன்னுடைய கடமை, இது மட்டுமே இறைப்பணி அப்படின்னு நம்ம நினைக்காதீங்க. உங்களை வந்து ஐயப்பனை காப்பாத்துங்கன்னு யாரும் கூப்பிடல. அவரை விமர்சனம் பண்ணும்போது சிறிதளவாவது உங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணுங்க, உங்களுடைய கண்டனத்தை தெரிவிங்க. இது போன்ற நபர்களுக்கு ஒருபோதும் அரசியல் அங்கீகாரம் கொடுக்காதீங்க. ஒரு நபர் வந்து நம்ம வழிபடக்கூடிய கடவுளை இழிவா ஒரு நபர், ஏன்னா இவரும் அதுக்கு சலைச்சால் கிடையாது, அசிங்கமான பொம்மைகள் இருந்தா இந்து கோயில்கள் அப்படின்னு சொல்ற நபர் தான் இந்த விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன். ரொம்ப மோசமான நபர் தான் இந்த நபரும். அப்ப இந்த மாதிரி நபர்களுக்கு நீங்க ஓட்டு போட்டு அவருக்கு ஒரு இடம் மக்களின் பிரதிநிதியா நீங்க கொண்டு போறீங்கன்னா உங்களுடைய மனநிலையும் வந்து வெளியில இருந்து பாக்குறவங்க சீப்பா தான் நினைப்பாங்க.
தமிழ்நாடு வந்து ஆன்மீகம் நிறைந்த பூமி, இது ஆன்மீக மண்ணு. தயவு செஞ்சு இது போன்ற நபர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்காதீங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.